என் பேர் தைஜிஹேங்க. அப்போது என்னை கெவின் கூப்பிட்றான், அது என் நிக் நேமு. அப்போ நான் இங்கே வந்தேண்ணா, ஜோஹல் தான் தங்குறேன். என் வீட்டில் தமிழ் புலா உத்தமில்ல இருக்குது. எந்த ஸ்கூல் வந்துங்க SMK Taman University 1. அப்போ நான் என்ன கோர்ஸ் தெரியுமா, டிப்ளமா இன் டெக்னாலஜி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஏன் இந்த ப்ரோக்ராம் சூஸ் பண்ணால் அதான் சொன்னேன்னு. ஒன்று ஒரு அம்மா ஒரு அக்கா, அவன் ப்ரோக்ராமர், அவர் ஐடி ப்ரோக்ராமர், அங்கே வேலை செய்யலார். அப்போ எனக்கு மோஸ்ட்லி கேமில் தான் பிடிக்கும். அப்போ கேம் தான் வேணுவேன் மோஸ்ட்லி. அப்போது எங்கள் அம்மா ஒரு ஒன்று சொன்னாங்க, என்ன பற்றி தெரியுமா, உனக்கு கேம் பிடிக்கும், ஏன் கேம் செய்யலாம் எப்படி செஞ்சாங்க. அப்போ நான் அதே யோசித்தேன், ராத்திரி அந்த டைமு யோசித்து அப்போது ஓகே நான் அதே சாய்ஸ் பண்ணிட்டு அப்போ தான் ஐடி ஜாயின் பண்ணேன். ஸ்கில் என்ன டெவலப் பண்ணணுமா, நான் எப்போவுமே ராத்திரி என்ன செய்வேன், கோடிங்கு அதே மட்டும் தான். மோஸ்ட்லி எல்லாமே கோடிங் தான் செய்வேன். ஏன்மா எனக்கு ரொம்ப கோடிங்னா பிடிக்கும். ஏன் கோடிங் பிடிக்கும், நான் சின்ன வயசில் ஸ்கூல் பண்ணுங்களா கோடிங் தான். நான் என்ன கிளப்பு, கோடிங் கிளப் தான் புண்ட்டு. அப்போது அங்கே தான் எப்படிமா ஸ்கில் எல்லாமே அங்கே தான் எடுத்தேன். அப்போது இங்கே வந்துச்சுன்னா ஓகே தான், எல்லாமே கொஞ்சம் புரிய இருக்குது. அப்போது எல்லாமே செஞ்சாங்க செஞ்சேன். அதுதான் எனக்கு கோடிங் பிடிக்கும். நான் இது டெய்லி லைஃப் ஏன் தெரியுமா, நான் வேலை போடுவேன், ஆனால் எப்படி மேனேஜ் பண்ண அதான் கொஞ்சம் கஷ்டம். ஏன் தெரியுமா, டைமிங் பத்தாது. நான் எப்படி மேனேஜ் பண்ணுவேன், நான் எப்போவுமே மண்டே ராத்திரி அங்கே ஒரு பெட்மிண்டன் கிளப்பில் நீங்களாம் எல்லாமே ஜாயின் பண்ணலாம்ல. அப்புறம் அந்த பெட்மிண்டன் கிளப்பில் நிறைய பேர் ஜாயின் பண்ணுவேன். அப்போ என் பேர்னு உழுக்க இருக்கும். அப்போ மேனேஜ் பண்ணிட்டு ஏன் நான் வேலை எப்போ தெரியுமா, ஜும்மாடு, சப்து, அப்போது ஆஹாடு, இது 3 நாள் நான் வேலை போகிறேன். நான் வேலை நாள் நான் எல்லாமே இல்லைன்னா வேலை செய்வேன், இல்லைன்னா படிப்பேன். அது மட்டும் தான். எதுமா லெவல் 4 ஒன்று அவர் ஏக்கான் இருக்கு. அதுக்கு யாருமே திரும்ப. அப்போது 2வது ரொம்ப நாய்ஸ் இருக்காரு, ரொம்ப இதே இருக்காரு. 3 விஷயம் நான் ஒன்று மட்டும் வெயிட்டிங் பண்ணுறேன், டிகிரி. நான் கேட்டிருக்கேன் நெக்ஸ்ட் இயர் வெளியாக போகிறேன். அப்புறம் எங்கள் அம்மா என்ன சொன்னோமா, இங்கே வெளியாகிடுச்சுன்னா இங்கேயே படி சொன்னாங்க இருக்கும். ஒன்றும் டிப்ளமோ டிகிரி போனால் ரொம்ப வெளியாக வைக்கணும் தானே, கொஞ்சம் சீப்பாக இருக்கும். அதான் இங்கே படித்தேன். 2வது என்ன பிடிக்குமா, இங்கே க்ளீனாக இருக்கும். இன்னும் க்ளீனாக இருக்கும். நிறைய பேர் எப்படி தெரியுமா, நீ ஹாஸ்டல் போனால் கீழே ஒன்றுமே க்ளீனாக இருக்கும் தானே, எல்லாமே சுத்தமாக இருக்கும். ஓகே, அது மட்டும் இல்லை, 3வது அதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்ன தெரியுமா, எஜுகேஷன். அது எஜுகேஷன் எங்கே வந்துச்சுமா, நான் கேட்டிருக்கேன், ஆனால் கன்ஃபார்ம் பண்ண முடியல. எங்கே யூகேயா எப்படி தெரியுமா, இங்கே சாச்சுன்னா நீங்களாம் எல்லாமே ஜாயின் பண்ணலாம் தெரியுமா. ஏன் தெரியுமா, இங்கே இடம் நல்லா இருக்கும், லெக்சரனும் நல்லா இருக்கும், இங்கே எஜுகேஷனும் நல்லா இருக்குது. இங்கே ஜாயின் பண்ணால் எப்படி தெரியுமா, அவன் ஃப்யூச்சர் நல்லா பார்க்கலாம், கொஞ்சம் பெருசாக இருக்கும். எப்படி தெரியுமா, லெக்சரரு கொஞ்சம் வேறு கொஞ்சம் ஸ்பெஷலாக அஜா பண்ணுவாங்க. அப்போது இங்கே ஜாயின் பண்ணு. ஸோ திங்க் சக்ஸஸ், திங்க் MDIS. நன்றி, வணக்கம்.